FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் தேவனை துதிப்பதினாலும் ஆராதிப்பதினாலும் நமக்கு உண்டாகிற நன்மைகள் என்ன, அதன் மூலம் நம்ம என்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம், அதுக்கு பல உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து வாசித்தோம். பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, போராட்டங்கள் நெருங்கும் பொழுது, பயமும் திகிலும் நம்மை பிடித்து கொள்ளும் பொழுது, கலக்கங்கள் வரும் பொழுது நாம் எப்படி அந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் அணுக வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் வேதத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். யோசபாத் மற்றும் கிடியன், எலியா 3 பேருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி சந்திக்கணும்னு சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் யோசபாத்துக்கு சொல்கிறார், நீ கர்த்தரை துதிக்கின்ற மக்களை முன்னிறுத்து என்று சொல்லி, தேவனை ஆராதிக்கின்றவர்களை. இது 3 உதாரணங்கள் மூலமாக பார்க்கிறோம். அப்போ பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில் நம்ம சோர்ந்து போகாமல் அல்லது உடைந்து போகாமல் தளர்ந்து போகாமல் அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி தரும்படியாய் பிரச்சனைகளை தேவன் பார்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை நம்ம துதித்து ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் துதிப்பது, ஆராதிப்பது என்பது மனுஷீக வழியிலே சிரமமானது. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் அதை சந்திக்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் கவலைப்படுங்க, துக்கப்படுங்க, வேதனை அடையுங்க அப்படின்னு சொல்லாமல் அதை துதியோடும் ஆராதனையோடும் சந்தியுங்கள். அப்படி துதியோடு நீங்கள் ஆராதனையோடு சந்திக்கும் பொழுது ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் அங்கே காண முடியும். நீங்கள் செய்ய முடியாததை நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன், செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் மாத்திரம் அல்ல, நம்மோடு அல்லது மற்றவர்களோடு, மற்றவங்களை நம்ம இணங்க பண்ணுவதற்கு அல்லது மற்றவர்களை சரிப்படுத்துவதற்கு அல்லது நாமே மாற்றுவதற்கு கூட நம்ம போராட வேண்டியதில்லை, மற்றவர்களோடு நம்ம போராட வேண்டியதில்லை. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ யுத்தம் நம்முடையதல்ல. அப்போ நம்ம மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட நம்மளை சரி பண்ணக்கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அது கூட யுத்தம் பண்ணி நம்மை நாமே குற்றப்படுத்தி கொள்வதும், நம்மை நாமே குறைப்பட்டு கொள்வதும் கூடாது. அதற்கும் கர்த்தரை தான் நம்ம நம்பணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை மாற்ற முடியும், என்னுடைய சுபாவங்களை நீக்க முடியும், என்னுடைய குணாதிசயங்களை நீர் மாற்ற முடியும், என்னை சரிப்படுத்த முடியும். அப்போ அதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்ம போகும்போது, அதுக்கு தான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் சொன்ன மறுரூபமாவது பற்றி பேசணும். மறுரூபமாவது என்று சொன்னால் 2 வார்த்தைகள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா உள்ளான மாற்றம் வெளியிலே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உள்ளம் சரியில்லாவிட்டால் வெளியிலே நீங்கள் எவ்வளவுதான் உங்களை சரிப்படுத்தி ரொம்ப அழகாக நீங்கள் காட்டணும்னு நினச்சாலும் முகம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சில பேருடைய முகம் பார்த்திங்கன்னா அதில் சோகம் நிறைந்திருக்கும், சில பேருடைய முகத்தில் கோபம் நிறைந்திருக்கும், சில பேருடைய முகத்தில் வெறுப்பு இருக்கும், சில பேருடைய முகத்தில் அந்த குற்ற உணர்வு அப்படியே தெரியும். ஏன்னா அவங்க வெளியில் சரி பண்ணிட்டாங்க, உள்ளே சரி பண்ணலை. உள்ளே சரி பண்ணனா ஒரே வழி கர்த்தருடைய சமூகத்துக்கு போகுது.
இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை மிகவும் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அறிக்கை செய்து அவரை துதித்து அவரை உயர்த்துகின்ற பொழுது, அவரை மேன்மைப்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நம்முடைய குணம் மாறிடும், நம்முடைய சுபாவம் மாறிடும், நம்முடைய எண்ணங்கள் மாறும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறும், பெரிய மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும். உள்ளே தேவனுடைய அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். பெரிய மாற்றம் நமக்குள்ளே என்ன பண்ணும், வந்துடும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருப்போம்னு சொன்னால் கிறிஸ்துவை போல இருப்போம். நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம எப்படி இருப்போம்னா எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம முகத்தில் அந்த தேவ சாயல் தெரியும், தேவ பிரசன்னம் தெரியும். நம்ம உட்காந்து கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம், ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம், ஆராதித்து கொண்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இலக்கு, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய நோக்கமும் விருப்பமும் என்னன்னா நம்ம கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலையில் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பானில் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள். அப்போது கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகமாய் தனிமையில் ஜெபிப்பதும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதும் அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வதும், அப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் போய் உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு முன்னால் ஊற்றி உங்கள் குறைவுகளை சொல்லி உங்கள் கஷ்டங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அது எப்படி உங்களை மாற்றுகிறது சொன்னால் கிறிஸ்துவை போல உங்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அப்படி நான் கிறிஸ்துவை போல் மாறுவதற்காக செலுத்த வேண்டிய கிரயம் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கிரயம் செலுத்தணும். அது என்ன அந்த கிரயம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், ஆனால் அதை செயல்படுத்த மாட்டார்கள். கர்த்தரை துதிக்கணும்னு தெரியும், ஆனால் துதிக்க மாட்டாங்க. ஆராதிக்கணும்னு தெரியும், ஆராதிக்க மாட்டாங்க. தசமபாகம் கொடுக்கணும்னு தெரியும், தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தெரியும், ஆனால் செயல்முறைப்படுத்த மாட்டாங்க. அப்படி செயல்முறைப்படுத்தும் போது தான் அதுதான் கிரயம். அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வாழணும்னு தெரியும், அப்போ அதற்காக நம்ம சில கஷ்டங்களை நம்ம சகிக்க வேண்டியது இருக்கும், சில துன்பங்களை நாம் சகிக்க வேண்டியது இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கேயாவது நீங்கள் அநியாயமாய் துன்பப்படும் பொழுது உங்களை அநியாயமாய் யாராவது நடத்தும் பொழுது நீங்களும் அதுக்கு பதிலாக செயல்படலாம். அதுக்கு எதிர்த்து பேசலாம், அல்லது அவங்கள மாதிரி நம்ம நடக்கலாம், நம்ம கோவப்படலாம், நம்ம அதாவது எமோஷ்னல் உணர்ச்சி வசப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளையா இருக்கிறபடினால இதை ப்ராக்டிஸ் பண்ணு, நீ அமைதியாக இருக்க பழகு. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாம்சம் நம்மளை என்ன பண்ணும், தூண்டும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம அதுக்கு எதிராக ஏதாவது செயல்படணும். அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ரெண்டு சொல்லணும். அவங்க நம்ம துன்புறுத்தினா அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி நம்மளும் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய மாம்சம் நம்மளை என்ன பண்ணும், இயக்கும். அது இயற்கை. உலகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த மனிதர்களும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வாழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வழி கொஞ்சம் வித்தியாசமானது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் நம்ம மாற்றுவதற்கு நம்ம போராட வேண்டியதில்லை. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று கர்த்தர் சார்பாக அதை விட்டுவிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் புகழும்படி நிற்கணும். ஆண்டவரை இகழ்கிற மாதிரி செயல்படக்கூடாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் புகழப்படும்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்றதை காணும்படி நம்ம நிற்கணும். நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது,
உலகத்தார் அவங்க செய்கிறத நம்மளும் செய்யக்கூடாது. உங்களை யாராவது தூஷித்தால் நீங்கள் தூஷிக்கக்கூடாது. நீங்கள் உங்களை நிலைநிறுத்தணும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க. யாராவது உங்களை ரொம்ப கோபப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தினால் நம்மளும் கோபப்படலாம், நம்மளும் அவங்கள வேதனைப்படுத்தலாம். அப்படி நம்ம கோபப்பட்டு நம்ம வேதனைப்படுத்தினா நமக்கு ஒரு திருப்தி வரும். அவங்க எனக்கு பண்ண மாதிரி நான் அவங்களுக்கு டபுளாக பண்ணிட்டேன்னு. அப்படி பண்ணுறதுனால கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். அது நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் நீங்கள் பொறுமையோடு இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படுவார். என் பிள்ளைங்களா நின்று இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம், உணர்ச்சி வசப்படுவோம், நம்மளை வெளிப்படுத்த முயற்சிப்போம். நீங்களா நானான்னு நம்ம காமிக்கிறதில்ல. இப்போ சொல்கிறல்ல, நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்னா நம்மளை காட்ட நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்மளை காட்டக்கூடாது, இயேசுவை காட்டணும். ஏசப்பா பிள்ளைங்கன்னா யாருன்னு உலகம் காமிக்கணும்னா, உலகம் பார்க்கணுன்னா, அதான் ரொம்ப நாள் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நம்ம வண்டியில் வசனத்தை எழுதி ஒட்டினா போதாது, வீட்டில் வசனங்கள் ஒட்டினா போதாது, வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து காண்பிக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல சில சிரமங்கள், சில துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வரை உள்ள வசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டதால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியத்தை நல்லதை செய்ய முற்படுகிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மையை செய்கிறீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு தீமை செய்கிறாங்க. அப்படி தீமை செய்யும்போது நான் நல்லது சொல்கிறேன், உங்களுக்கு புரியல அப்படி என்கிற அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? நம்ம உணர்ச்சிகள் நம்மளை தூண்டும். நமக்கு ஒரு கோபம் வரும். நமக்கும் கோபம் வரும். அவங்களுக்கு தான் கோபம் வரல, நமக்கும் கோபம் வரும். அப்போ கோபம் வரும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படி கோபம் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, இந்த வசனத்தை கவனிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் அப்படின்னா, ஏசப்பா நமக்காக இந்த உலகத்தில் என்ன பண்ணாராம்? அவமானப்படுத்தப்பட்டார், காரி உமிழப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணலை? தவறாக நடக்கவே இல்லை. அதை யோசித்து பாருங்க. அவர் தவறான ஒரு பிஹேவிங் பண்ணலை. ஏன்னா அந்த இடத்துல கிறிஸ்து எப்படி நிற்கிறாருன்னா, எங்கே நிற்கிறாருன்னா, என் விருப்பப்படி நான் செயல்படுவதா அல்லது தேவனுடைய விருப்பப்படி நான் செயல்படுவதா? என்னை மகிழ்ச்சியாக்கும் காரியத்தை நான் செய்வதா, தேவனை மகிழ்ச்சியாக்கும்படி நான் செயல்படுவதா? இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்தும்படி நான் செயல்பட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களை யாராவது தூசிக்கும் போது, உங்களை துன்புறுத்தும் போது, உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடக்கலாம். அப்படி நடந்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அதை நீங்கள் சகிக்கும் பொழுது உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு வேதனை இருக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார்னு சொல்லப்படுது. கிறிஸ்து எப்படி நடந்தாரா? அவருக்கு பல கஷ்டங்கள் வந்தது, துன்பம் வந்தது, வேதனை வந்தது,
அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அந்த இடத்துல அவர் மாம்சத்தில் செயல்படலை. அவர் தன்னுடைய மாம்சம் என்ன விரும்புகிறதோ அதை செய்ய விரும்பலை. அதுக்கு பதிலாக அந்த மாம்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது வேதனை அடைஞ்சாலும் பரவாயில்ல, அவர் பிரியப்படணும், பிதா பிரியப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம கூட சில நேரங்களில், இப்போ நீங்கள் வழியில் போயினே இருக்கிறீங்க, ஒருத்தர் அநியாயமாக உங்கள் வண்டியில் மோதிடுறாரு. மோதிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை மோசமான வார்த்தைகளை சொல்கிறாரு, உங்களை துன்புறுத்துறாரு. நீங்களும் அவங்கள மாதிரியே செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த பைபிள் வேதம் இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம், ஏசப்பாவுடைய சிந்தையை ஆயுதமாக தரித்துக்கொள். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய சிந்தை என்னன்னா, அவர் அநியாயமாக பாடுபடும் போது என்ன பண்ணாரா, தன்னை பிரியப்படுத்துவதற்கு அவர் செயல்படலை, பிதாவை பிரியப்படுத்துவதற்கு அவர் என்ன பண்ணார், செயல்பட்டார், கஷ்டப்பட்டார், வேதனையாக இருந்தது, ரொம்ப மனசு துக்கமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல மாம்சம் வலிக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நடந்தால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது? அநியாயமாய் உங்களை துன்புறுத்தும் போது, அநியாயமாய் உங்களை வேதனைப்படுத்தும் போது உங்களுக்கு வலிக்கும். ஆனால் நான் ஏசப்பா பிள்ளைங்கிறதுல உறுதியாக நில்லுங்க. ஒரு அலையிலையும் சொல்லுவோமா? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதும், புகழ்ந்து பேசுவதும், அவரை துதிப்பதும், அவரை ஆராதிப்பதும் வெறும் ஆலயத்தில் மட்டும் இல்லாமல், துன்பப்படும் பொழுது ஆண்டவர் புகழப்படும்படி வாழ்ந்து காட்டுங்கள். அதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. வரும், அப்படியே கோபம் வரும், எரிச்சல் வரும், வேதனை வரும். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்க, ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தில் பாடுபடுவதுன்னா நான் தரித்திரத்தில் இருப்பது, நோயில் இருப்பது, அதை பற்றி இங்கே சொல்லப்படலை. நம்ம மாம்சத்தின்படி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது, நம்ம விரும்புகிறபடி காரியங்கள் நடக்காத இருக்கும் பொழுது, நமக்கு வேதனை தரும்படியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அங்கே நான் ஏன் இஷ்டப்படி நடக்காமல் ஆண்டவர் புகழப்படும்படி சாட்சியாய் வாழ்வது. அல்லேலூயா. அதை பிராக்டிஸ் பண்ணுங்கன்றார். அப்படிப்பட்ட சிந்தையை இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக அவர் பாடுபடுவது தேவனுடைய விருப்பமாக இருந்தபடினாலே, அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் முயற்சிக்காம, தேவனை பிரியப்படுத்துவதற்காக அவர் அங்கே சகித்து கொண்டாரோ, அதுபோல எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் தேவனை பிரியப்படுத்தும்படி சகித்து கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவருக்கு புகழ்ச்சி. ஒரு சூழ்நிலை வருது, ஒரு நெருக்கடி வருது, ரொம்ப ஒரு லோட் ஆகுது, மைண்டில் கவலை வருது. நீங்கள் கவலையும் படலாம், இல்லை கர்த்தரை நம்பி ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு விசுவாசத்தோடு செயல்படலாம். ஒரு பயம் வருது, பயந்து பதறவும் செய்யலாம். இல்லை, கர்த்தரை நம்பி கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆனால் அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் பாருங்கள். என்ன ஆகிடுமோ, ஏதாயிடுமோ, இப்படி ஆகிடுமோ. ஆனால் நில்லுங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது கூட. நானும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படலாம், ஆனால் அந்த உணர்ச்சி வேதனைப்படுது பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் புகழப்படும்படி நான் உங்களை மாதிரியே நானும் வாழ்வேன். இந்த உலகம் நமக்கு என்ன செய்யணும், தீமை தான் செய்யும். உலகத்தை யாரும் நன்மை செய்ய மாட்டாங்க. அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த வேதனையின் மத்தியில் ஆண்டு சொல்கிறாரு, அவங்கள போல நீ செயல்படாத. எல்லாருக்கும் முன்னால் நான் புகழப்படும்படி என்ன பண்ணு, நின்று. அது ரொம்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே ஆண்டவர் புகழப்படும்படி என்ன பண்ணணும், நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து, எனவே கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில்
பாடுபட்டதால் நீங்களும் அதே எண்ணத்தையும் அதே நோக்கத்தை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஆயுதமாக மாற்றுங்கள். கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், நான் அவருக்காக துன்பங்களை என்ன பண்ணுவேன், சகித்து கொள்வேன். அவருக்காக பாடுபடுவேன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் தரித்திரத்தில் கஷ்டப்படுறேன், வியாதியில் இருக்கிறேன், அது இல்லை. இது அவர் நாமத்து நிமித்தம் எத்தனை அவமானப்பட வேண்டி வந்தாலும், அவருடைய நாமத்து நிமித்தம் எத்தனை பழி சொற்கள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டாலும், பொய்யாய் உங்கள் மேலே குற்றங்களை சாற்றினாலும், அநியாயமாய் நீங்கள் நடத்தப்பட்டாலும் அமைதியாக இருங்கள். அந்த இடத்துல ஆண்டவரை மையப்படுத்தி கொண்டிருங்கள். கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த தவறுவதை விட, தேவனை பிரியப்படுத்த நிறைய நேரங்களில் தவறிடுறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் தேவனை பிரியப்படுத்துவது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எல்லா இடத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை பிரியப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் சந்தோஷம் முக்கியம் இல்லை. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வேற, சாக்ரிஃபைஸ். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா சாக்ரிஃபைஸான வாழ்க்கை. ஐ மீன் தியாகம் பண்ணுற வாழ்க்கை. கிறிஸ்து எனக்காக தியாகம் பண்ணார், அவரை சந்தோஷப்படுத்த நானும் தியாகம் பண்ணுவேன். இந்த தியாகன்றது பெரிய விஷயங்க. இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு வேதனையாக இருக்கும், அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கூட நான் ஒரு சிந்தையை நான் தரித்துக் கொள்கிறேன், ஒரு எண்ணத்தை நான் தரித்துக் கொள்கிறேன். என்ன தெரியுமா அது? இயேசு கிறிஸ்து எனக்காக அநியாயமாய் பாடுபட்டார், எனக்காக அவர் அநியாயமாக நடத்தப்பட்டார். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நானும் அவரை போல நடந்துக்குவேன். ஆனால் நம்ம பாருங்கள், ரொம்ப கஷ்டம் இது. ஈஸியாக சொல்லிடலாம், நீங்களும் ஈஸியாக கேட்டுக்கலாம், அல்லையிலையோ கூட நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயே உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இதில் யார் ஆவிக்குரிய மெச்சூர் உள்ளவங்க, மெச்சூர் இல்லாதவங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆவிக்குரிய மெச்சூர் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க, ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. மெச்சூர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் விஷயம் நடக்கணும் என்பதற்காக பேசுவாங்க, கோவப்படுத்துவாங்க. ஆனால் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். என்னென்னமோ கூட நடக்கும், ஏதாவது தூக்கி போட்டு ஒடிப்பாங்க. நான் அமைதியாக இருக்கணும். அப்போ அந்த மெச்சூரிட்டி வரணும்னா நம்ம என்ன பண்ணால் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபித்து, அதுதான் கிறிஸ்தவ பலன். கிறிஸ்தவ பலன் என்பது பணம் பெற்றுக்கொள்வதல்ல, உலகத்தில் நல்லா ஆடம்பரமாக வாழ்கிறது இல்லை. அதனால் நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லைன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய லட்சியம், இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுடைய லட்சியம் என்ன தெரியுமா? அவரை பிரியப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது. அப்போ துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது, வேதனை அடையக்கூடிய சூழ்நிலை வரும்போது, அந்த நேரத்தில் நமக்கு மனம் பதறும், கலக்கம் வந்துடும், குழப்பம் வந்துடும், உள்ள வலிக்கும். இது எப்படின்னு சொன்னால் ரத்தமே வராது, ஆனால் வலிக்கும். அந்த 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 பிஹேவிங், அவங்க பண்ணுற அந்த பிஹேவிங், அவங்க பண்ணுற அந்த செயல், உங்கள் வீட்லேயே நீங்கள் பாருங்கள். அதை ஒன்று உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பிரச்சனை வரும், இல்லை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை வரும். இப்போல்லாம் அந்த மாதிரி வரும்போது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய விஷயம் நடக்கணும் என்பதற்காக போராடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தரை தான் நம்பணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துங்க, இதை நீங்கள் சரிப்படுத்துங்க. நான் சரிப்படுத்துவதை விட நீங்கள் சரிப்படுத்தினா அது நிரந்தரம், நான் சரிப்படுத்தினா அது எனக்காக அவங்க செய்வாங்க, நிரந்தரமாக மாற மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப ஒழுக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வெளியில் போய் பாருங்கள், வேறு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க நமக்கு பயந்துக்கின்னு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அதே நீங்கள் உங்கள் பிள்ளைங்க முன்னால் சாட்சியாக வாழ்ந்து பாருங்கள். அவங்கள நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் பொறுமையாக இருங்க. வீட்டில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள், எப்படி நீங்கள் சகிக்கிறீங்க. ஒருவேளை ஆரம்ப காலகட்ட கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம வளரணும், மெச்சூர் ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி என்பது என்ன? நான் பொறுமையோடு சகிக்கணும். சொல்லுங்க,
ஸோ தேவனை பிரியப்படுத்துவதை தவறுவதை விட பொறுமையுடன் துன்பப்படுவது நல்லது. ஆண்டவரை பிரியப்படுத்த நான் தவறுவதை விட அந்த சூழ்நிலையில் பொறுமையோடு துன்பப்படுவது நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்த நான் தவறுவதை விட அங்கே பொறுமையாக இருப்பது நல்லது. பொறுமையாக இருந்தால் யார் மகிமைப்படுவா? ஆண்டவர் மகிமைப்படுவார். யார் புகழப்படுவா? ஆண்டவர் புகழப்படுவார். அப்போ பொறுமையாக இருக்கிறதுனால நான் கோழை கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம கோழை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், யுத்தம் என்னுடையது அல்ல, அது யாருடையது? கர்த்தருடையது. அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்வார், அதை அவர் சரிப்படுத்துவார். உங்கள் பிள்ளைங்க கூட போய் போராடாதீங்க. அவங்கள சரி பண்ணணுன்னா இருக்க மோசமாக தான் போகும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒன்று சொல்ல வரீங்க, அவங்க புரிஞ்சுக்கலைன்னா போய் ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. 2-3 வாட்டி சொல்லுங்கள், 3 வாட்டி சொல்லுங்கள், விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவப்படுவோம், அதை பண்ணுவோம், எமோஷனலாகவும். நீங்கள் கோவப்படுறதுனால, எமோஷனல் ஆகிறதுனால, உணர்ச்சி வசப்படுறதுனால தேவனுடைய நீதி அங்கே நடக்காது. தேவன் செயல்படணும்னா ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு, ஆண்டவர் செயல்படுவதற்கு என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்கள். ஒரு சொல்லுங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பிரியப்படுத்துவது படுத்த தவறுவதை விட பொறுமையோடு துன்பப்படுங்கள். அது கஷ்டம் தானே? கஷ்டமா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? நீங்களாம் யாரும் அப்படி அனுபவிச்சது இல்லையா? அனுபவிச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் இல்லை பாஸ்டர், நான் பொறுமை இழந்துட்டேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அதனால் நீங்கள் ரொம்ப ஐயோ நான் சரியில்லைன்னு நினச்சிடாதீங்க. நம்ம எல்லாருமே மாம்சத்தில் இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் மெச்சூர் ஆகணும்னா நான் வளரணும்னு என்ன பண்ணணும்னா இப்போ முடிவெடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, நான் சில சூழ்நிலைகளை சுமூகமாக சந்திக்கணும். நான் போய் அது கூட போராடக்கூடாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது, போராடக்கூடாது. போராடுறதுனால இந்த பிரச்சனை தீராது, அது அப்படியே நீட்டிக்கிட்டே போகும், பெருசாகும். ஆனால் அமைதியாக இருக்கணும். என்ன அர்த்தம்னா, ஜெபித்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு காரியங்களை அவர் சரிப்படுத்துவார் என்கிற ஒரு நிலையிலே உறுதியோடு அவரை நம்பிக்கொண்டு நிற்பீர்களானால் அவர் செய்தால் அது நிரந்தரமாய் ஒரு முடிவுக்கு வரும். அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும், மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 600026. வெப்சைட் www.fgcciindia.in.